இது நந்தினி ரீஎன்ட்ரியா என்னடா சொல்ற கேன்னு சொல்லிட்டு தம்ப்லைன் பார்த்துட்டு ஷாக்கிங்கோட இந்த வீடியோக்குள்ள வரலாம். நிறைய சர்ப்ரைஸான விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ அதனால் டோன்ட் ஸ்கிப், ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் மறக்காமல் வரும்போது லைக் ஒன் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டுக்கோங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓகேவா? ஸோ நந்தினி எப்படி ரீஎன்ட்ரி அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன். அண்ட் ப்ரொமோஷன்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபயராக இருக்குது. ஸோ சனிக்கிழமை ஹாப்பனிங்ஸ், சனிக்கிழமை என்னென்ன நடந்துச்சு, சனிக்கிழமை எபிசோடில் என்னென்னலாம் அங்கே பண்ணாங்க, சேதுபதி வச்சிருக்க ஒரு எக்யூப்மெண்ட்டு, இதெல்லாம் பார்க்கும்போதே கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ப்ரொமோவும், அதாவது ஃபஸ்ட்டு ப்ரொமோ தவிர அடுத்தடுத்த ப்ரொமோக்கெல்லாம் வந்துட்டு இது நம்ம விஜேஎஸ்ஸா, இது நம்ம பிக் பாஸ் ஷோவா, இது நம்ம வீக்கெண்ட் ஷோவா அப்படிங்கிற மாதிரி பட்டையை கிளப்பி இருக்கு. ஒவ்வொன்றுமே தரமாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ப்ரொமோக்கு என்னால் வீடியோ போட முடியல, அன்ஃபார்ச்சுனேட்லி நல்லா தூங்கிட்டேன். அதனால இப்போதான் வந்துச்சு பார்த்தேன், 1 by 1 வந்துகிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 5 ப்ரொமோ கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தரமான செய்தியாக இருந்துச்சு ஒவ்வொன்றும். அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா திவாகர், அன்பு கேங்னு சொல்லிக்கிறாங்களா கனி, இவங்க எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டாரு. பட் ஒரே ஒரு மிஸ்டேக் வந்து உள்ள நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து கேட்கும்போது என்னடா அது அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு அப்ரிசியேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். கமருதீன், வியானாவுக்கு ஓகே, அவங்க வந்துட்டு நல்லா கேம் விளாண்டாங்க, நல்லா அங்கங்கே பேசினாங்க, அதனால அப்ரிசியேஷன் ஓகே, கிளாப்ஸ் ஓகே. கமருதீன் எதுக்கு? கமருதீனோட சேஞ்ச் ஓவருக்கு வந்துட்டு அப்ரிசியேஷனா கிளாப்ஸ் தான். நான் சொன்னல, இந்த ஆரம்பத்துலேருந்து நல்லவனா இருக்கிறவனுக்கு இங்கே வந்துட்டு எப்போதுமே செலிப்ரேஷன் எதுவுமே இருக்காது. ஆனால் நல்லா கெட்டவனா இருப்பான், அவன் டக்குன்னு ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுப்பான், உடனே மக்கள்லாம் வந்துட்டு சூப்பர், அவன் எப்படி என்ன தெரியுமா, இப்போ எவ்வளோ மாறி இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவான் இல்லை, அதுதான் ஆக்சுவலாக நடந்திருக்கு. ஆனால் அவன் நல்லவனாவும் மாறலையே. இடையில வந்துட்டு எனக்கு மூடா இருக்குன்னு சொல்லி எழுதி பார்வதிட்ட காட்டினான், அதெல்லாம் யாரும் யோசிக்கவே இல்லை. நிறைய விஷயங்கள் பண்ணான் அவன். என்ன அக்ரெசிவா சண்டை போடலை, ஒன்றும் பண்ணல, அவ்வளோதான். ஒன்றும் பண்ணல ஆக்சுவலாக இந்த வாரம். அதுக்காக அப்ரிசியேஷனா எனக்கு ஒன்றும் புரியலை. இதுதான் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் ஆக்சுவலாக நடந்துகிட்டே இருக்கு எல்லா டைம். சரி, எங்கே பார்த்தாலும் சரி, இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே தப்பா இருக்கு. இது என்னைக்கு மாற்ற போறான்னு தெரியல. சரி, ஓகே, வியானாக்கு அப்ரிசியேஷன். ஸோ அதே மாதிரி அன்பு கேங்னு சொல்லக்கூடிய கனி, சபரி, இன்னும் யார் அதில் இருக்காங்கன்னு சரியா ஞாபகம் இல்லை, விஎஃப்ஜே, எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக என்ன பேசியிருக்காங்கன்னா, அது எப்படி உங்களுக்குன்னா ஒரு நியாயம், மற்றவங்களுக்குலாம் ஒரு நியாயம் வர முடியாதுங்க. இன்ஃபேக்ட் சபரியே வந்துட்டு கேட்டிருக்காங்க, சபரி எல்லாருக்கும் போய் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஐ மீன் உங்கள் சைடில் உள்ள ஆட்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணுறீங்க, பட் எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து நிற்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நல்லது. அது சபரி ஃபேனாகவே நானே வந்துட்டு ஓகே, இனிமையாச்சும் வெளியில் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது, நம்ம என்ன மாதிரி கேம் ஆடுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாருன்னா ரொம்பவே சந்தோஷம். அதுதான் எனக்கு ரொம்பவே தேவை. ஸோ அதனால எனக்கு அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் சேதுபதி சார் வைக்கும் போது அது 100% நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷம். சொல்லப்போனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ என்ன அவங்க சபரியை இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, கிக்கி பண்ணிட்டு தெரியுறாங்க. எனக்கு ஓகே தான்டா, எனக்கு இதுதான்டா ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்துருந்தேன், போட்டு அடிங்கயா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு பக்கம். அண்ட் இந்த பக்கம் திவாரை வச்சு தரமான செய்கை கிட்டத்தட்ட 15 நிமிஷம் அந்த ரோஸ்ட் வந்து நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க திவாருக்கு மட்டுமே. நம்மளுக்கு எப்படி 5 மினிட்ஸ் தான் வரும்னு நினச்சிக்கிறேன். மரணமான ரோஸ்ட்டு, தகுதி தராதரம். நீங்கள் ப்ரொமோவிலே பார்த்துருப்பீங்க, அதை வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டாரு, அருமையாக இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து சனிக்கிழமை நடந்திருக்கு. அண்ட் ஒன்று எவிக்ஷன், கலையரசன். அப்புறம் அந்த எவிக்ஷன் அப்டேட்டும் சொல்லிடுறேன், டபுள் எவிக்ஷன் சொல்லியிருந்தேன்ல, அது இல்லையா, ஒன்னே ஒன்று தான். லாஸ்ட் மினிட்ல அரோராவை சேவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக டபுள் எவிக்ஷன் இருந்தால் அரோரா தான் போவதா முடிவு ஆயிருந்திருக்கு. ஏவி வரைக்கும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பட் ஒயில் கார்டு என்ட்ரிஸ்லாம் இருக்கிறதுனால 1 வீக் கொடுத்து பார்ப்போம், டைம் கொடுத்து பார்ப்போம். கலையரசன் எதுவுமே பண்ணல, பட் அரோரா லைட்டாக கொஞ்சம் கேம் ஆட போகிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால 1 வீக் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் அடிபட்டு அரோராவை வந்து அங்கே உட்கார வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் மினிட்ல நடந்திருக்கு எவிக்ஷனில். ஓகேவா? கலையரசன் எவிக்ஷன், சிங்கிள் எவிக்ஷன் தான், டபுள் எவிக்ஷன் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஒயில் கார்டு என்ட்ரிஸ். ஸோ ஒயில் கார்டு என்ட்ரியில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அமித் பார்கவ், பிரஜன். அமித் பார்கவ்ங்கிறது ஒரு நேம் தான், ஹைட்டாக இருப்பாப்புல. அமித் பார்கவ், பிரஜன், சாண்ட்ரா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4th ஒன் வந்துட்டு நம்மளோட திவ்யா கணேஷ். ஸோ இவங்க 4 பேரோட அஃபிஷியல் ப்ரொமோ ரிலீஸ் ஆனிச்சு, ஒயில் கார்டாக நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு. பட் ரிலீஸ் ஆகாமல் எக்ஸ்ட்ரா சர்ப்ரைஸாக 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஒன்று நந்தினி திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குன்னு சொல்லி சோர்சஸ் சொல்கிறாங்க. நந்தினி யாரு இதே சீசனில் வாக் அவுட் பண்ணாங்களா, ஃபர்ஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்கை வாக் அவுட் பண்ணாங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் வீக். நந்தினா திரும்ப வரா சொல்லியிருக்காங்க. மென்டல் ஹெல்த் வந்து சரியில்லைன்னா அவங்க வெளில அனுப்புனாங்க. பட் இப்போ என்னமோ சரி பண்ணிட்டு திரும்ப உள்ள வரதா சொல்லியிருக்காங்க. நமக்கு அப்பயே ஒரு டவுட் இருந்துச்சு, ரொம்பவே இருந்துச்சு, கண்டிப்பாக இவங்க திரும்ப வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா
இப்போதைக்கு வெளில போகிறாங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு அந்த ப்ரெஷர்லாம், ஏன்னா அப்போ வந்து தண்ணி டாஸ்க் இருந்துச்சு, டாய்லெட் இஷ்யூ, குளிக்கிறது, இந்த மாதிரி நிறைய டிப்ரெஷன்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ அதுக்கான வேலை இல்லைல்ல. ஸோ அதனால திரும்ப உள்ள வந்து இவங்க எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு இவங்க ஒரு பயங்கரமான கேம் ஆடலாம் அப்படிங்கிறதுக்காக அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னைக்கு நைட்டு ஒரு 10-11க்குள்ள கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும் யார் அந்த இன்னொரு சர்ப்ரைஸ் என்ட்ரிங்கிறதும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரோஜா சீரியல் ஆக்டர்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ நந்தினி வந்தால் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட தம்ப்லைன் அதான். ஸோ நந்தினி வந்தால் கேம் மாறுமா, இன்னும் மாறுமா, அவங்க வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லுவாங்க இவங்கள பற்றி அவங்கள பற்றி, நான் இந்த கேமெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தடாலடியாக ஆடுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு உள்ளே வந்த பிறகுதான் தெரியும். ஓகேவா? ஸோ அதனால நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் நந்தினியோட கேமுக்கு. பயங்கரமாக சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அமித் பார்கவ் நேற்று லைவ்லேயே அவரோட இன்ஸ்டா லைவ்லேயே சொல்லியிருக்கிறாரு, நான் உள்ளே போய் எல்லாத்தையும் நான் கேட்க போகிறேன். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பார்வதி, இந்த அன்பு கேங், இவங்க எல்லாத்தையும் நான் வந்துட்டு நல்லா கேட்க போகிறேன், எல்லார் கேமையும் ஆன் பண்ணி விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. ஸோ ஒயில்ட் கார்டு என்ட்ரியோட பயங்கரமான எஃபெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், ஒயில்ட் கார்டெலாம் இன்னைக்கு என்ட்ரி ஆயிடுவாங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு 12க்குள்ள அஃபிஷியலி ஒரு எனக்கு தெரிஞ்ச 12 வரையும் இருக்க மாட்டாங்க, ஒரு 11-10க்குள்ளே என்ட்ரி ஆயிடுவாங்க. அவங்களோட வீடியோஸ், ஐ மீன் அந்த ஷோ ஒயில்ட் கார்டு என்ட்ரி ஷோ வந்து எப்போ வரும்னா நாளைக்கு நைட்டு 8 மணி போல் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும். ஏரில் வந்துட்டு நாளைக்கு தான் வரும். ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஒயில்ட் கார்டு வரலன்னு எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு சனிக்கிழமை வந்துட்டு 2 எபிசோடும் ஷூட் பண்ணுவாங்க ஆஸ் யூஸ்வல், எப்போதும் போல தான். அதில் ஒயில்ட் கார்டோட என்ட்ரி இது பண்ணுவாங்க வித் சேதுபதியோட கைடோட. ஓகேவா? அவர் தான் உள்ளே அனுப்பி வைப்பார். இது போன சீசன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் அவர்கிட்ட பேசிட்டு ஏவியெல்லாம் போட்டு காமிச்சிட்டு அது எல்லாம் ப்ராசஸ் நடந்து தான் இந்த ஒயில்ட் கார்டு என்ட்ரிஸ் 4 பேரும் போவாங்க. எக்ஸ்ட்ரா ப்ளஸ் நந்தினி வந்தால் நந்தினி, ஆனால் அந்த நான் சொன்ன அந்த ரோஜா சீரியலோட ஹீரோ. ஸோ இவங்களும் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இன்றைக்கி இருக்குது. இவங்களோட ஏவிஸ் அவங்கள டிஸ்கஸ் பண்ணுறது இப்படி 1 by 1 உள்ளே அனுப்புவாங்க. ஸோ உள்ளே அவங்க போன உடனே ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்க் கொடுப்பாங்க. ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்து, ஒரு டேக்லைன் மாதிரி கொடுத்து, இது யாருக்கு கொடுக்குறீங்க, இதை போய் நீங்கள் என்ன கேட்க போறீங்க, ஒரு சின்ன சின்ன கேம். ஒவ்வொரு கண்டஸ்டன்ட், எவரி ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட் டீம் ஒரு டாஸ்க் இருக்கும். அவங்க உள்ளே போயிட்டு இதெல்லாம் கேட்பாங்க, என்ன விளாட்றீங்க, என்ன எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு சேதுபதி அகைன் கண்டஸ்டண்ட்டை பார்த்து, ஒயில்ட் கார்டு கண்டஸ்டண்டோட பார்த்து ஒரு பேசிட்டு போவார். ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொடுத்துட்டு போவார். இதை பண்ணுங்க, இந்த வீக் ஃபுல்லாக இதை பண்ணுங்க, இல்லை இதை பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வார்ன் பண்ணிட்டு கூட போவார் சேதுபதி சார். ஸோ இது எல்லாம் வந்துட்டு நாளைக்கு ஓகேவா 8 மணிக்கு மேலே இது நடக்கும். ஸோ அதனால் இது எல்லாமே வந்து சாட்டர்டே ப்ளஸ் சண்டே ஈவினிங் வந்து இது நடக்க போகிறா சொல்லியிருக்கிறேன். சண்டே எபிசோட் இப்போ ஷூட் போயிட்டு இருக்கு. அதோட அப்டேட் லைவ்ல நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான லைவ்ல உங்களுக்கு மீட் பண்ணுறேன். உங்களுக்கு உங்களுக்கு கிரியபிள் டாடா பை, see you again.